எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து 3வது வாரம் தவறாமல் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் 3வது சனிக்கிழமைன்னா தளிகை போட்டுருவாங்க. அது எந்த ஒரு தடங்களும் எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாதுங்க அந்த வழிபாட்டில். ஏதாவது மாதவிடாய் இல்லை பங்காளி இறக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. கரெக்டாக அந்த புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை எங்கள் அம்மா தளிகை போட்டுருவாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருடம் கூட தடைப்பட்டதே கிடையாது. அந்த ஊர்ல எல்லாருமே வந்து 3வது வாரமா கிரிஜா வீட்டில் தளிகை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில மாமி தளிகை போட்டிங்களா 3வது வாரம் தானே அப்படின்வாங்க. இப்படி இந்த தளிகை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்க மாமியார் வீட்டு சைடில் அந்த வழக்கமே வேற. எங்க அம்மா வீட்டில் 3வது வாரம் தளிகையா, எங்க மாமியார் வீட்டில் வாரம் வாரம் தளிகை, ஒவ்வொரு வாரமும் தளிகை. எப்படின்னா ஒரு வாரம் மட்டும், அந்த 5 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் மட்டும் சக்கரை பொங்கல், வடை, பாயசம் சிறப்பாக செஞ்சு சித்திரானங்கள்லாம் செஞ்சு ஒரு வாரம் வந்து விசேஷமாக தளிகை போட்டுருவோம். மற்ற வாரங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு கலவை சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், எள்ளு சாதம், தேங்காய் சாதம், இப்படி ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு சித்திரானம் செஞ்சு அதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய், ஒரு 2 துளசி வச்சுட்டு நாமம், அதாவது சங்கு சக்கரம் நாமம் போட்டுட்டு தீபாராதனை அப்படின்றத பண்ணிடுறது. இது வந்து எப்போ பண்ணணும்னா மத்தியானம் 1 மணிக்குள்ளே பண்ணிடணும்.